என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது கூட புரியாமல் நீ இதுவரை நின்று கொண்டிருக்கின்றாய். இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்து விட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று நீ குழம்பி நிற்கின்றாய். என் தங்கமே, இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்து விடுகின்றது. நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலும் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே. நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டும் என்றே கெடுக்கின்றார்களே. அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும்? இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா? என் அம்மா, இந்த எதிரி இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று என்னிடத்திலே நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்துகின்றது. எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றதே தவிர உனக்கு சாதகமாக எதுவுமே நடப்பது இல்லை. என் தங்க குழந்தையே, இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில்தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அம்மா உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன். இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா? இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகி விடும் அல்லவா? என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா, நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா? நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகின்றாயா? எதற்காக இப்படி என் தலையில் குண்டை தூக்கி போடுகின்றீர்கள்? எனக்கு கூடிய விரைவில் விடுதலையை தாருங்கள், எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று நீ என்னிடத்திலே கேட்டாய் அல்லவா? என் அன்பு தங்கமே, இந்த அம்மா முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையுமே தவறான கருத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது. அம்மா எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன். இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? உன் அம்மா இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பது இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரி ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களை பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும்? அவர்கள் உன்னை பற்றி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும்? அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? யார் என்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் நீ புலம்பி தவிக்கின்றாய் அல்லவா? நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையே நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கின்றதே என்று நீ குழம்பி நிற்கின்றாய் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றோம், இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நீ என்றாவது உணர்ந்திருக்கின்றாயா? உனக்கும் ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது. நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லி இருக்க மாட்டாய். ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கும். கடைசியில் யார் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரை தான் எல்லோரும் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நீ சிந்தித்து பார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் வெளிவருவதற்கு எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. நான் உன்னோடு என் வேலை உண்டு, நான் உண்டு என்றுதானே இருக்கின்றேன். யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் இழுத்து விடுகின்றார்கள்.
நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லி இருக்கின்றாய். அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் வந்தது அல்லவா? உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி, உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயாம். அம்மா எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம்மிடத்தில் பேச வந்திருக்கின்றாள் என்று இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் தங்கமே, இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எந்நேரமும் கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். நீ என்ன செய்கின்றாய், எங்கு செல்கின்றாய், எப்படியெல்லாம் செல்கின்றாய், இருக்கின்றாய், யாரிடத்தில் பேசுகின்றாய் என்று உன்னை பற்றியே அவர்கள் சிந்தித்து கொண்டும் உன்னை கண்காணித்து கொண்டும் இருக்கின்றார்கள். உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டு கொண்டே செல்கின்றார்கள். அவர்களுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்னவென்பதும் உன் வாழ்க்கையில் எப்படியாவது நீ முன்னேற்றத்தை கண்டு விடுவாயோ, எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னை பற்றியே அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தால் கூட எங்கே நீ முன்னேறி விடுவாயோ என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான். ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதனை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். அதனால்தான் அவர்கள் செய்வது கொஞ்சம் என்று சொல்கின்றேன். என் தங்கமே, அவர்களுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி. மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவதும் மற்றவர்கள் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரிடம் கேட்டு இன்னொருவரிடத்தில் சொல்லுவதும் என்று மிக மட்டமாகத்தான் இருக்கின்றது. அவருக்கு வேறு எங்கும் கவனம் இல்லை. யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சண்டையிட வேண்டும், அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும், இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை அடிக்கடி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல என் தங்கமே, இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும் பொழுதெல்லாம் வெளிப்படையாகவும் சொல்லிவிடுவார். அவர்கள் குடும்பத்தில் அப்படி என்ன நடந்தது என்று நான் சென்றுதான் இதை இப்படி தீர்த்து வைத்தேன், நான் இல்லை என்றால் இதுவெல்லாம் இவர்களுக்கு நடந்திருக்காது, இவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்று என்னவெல்லாம் கதை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்த்தால் அது யார் என்று நிச்சயமாக உனக்கு புலப்பட்டு விடும். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உனக்கு பல பிரச்சனைகளை தரத்தான் செய்வார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் விலக்கி வைக்க வேண்டும். அதை விட்டு அவர்களை நீ ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதிக்க கூடாது. உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை இந்த அம்மாவினால் உணர முடிகின்றது. அதனால் என் தங்க குழந்தையே, இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து நீ எப்பொழுதுமே கவனமாக இருக்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.